எபிசோட் 90ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தங்கமோட பேட்டிங் தாங்க கன்டின்யூ ஆகுது. ஸோ அவங்க அவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கப்போ, அவங்களுக்கு இந்த ஜாக்கி, வேலு இவங்கலாம் வந்து சொல்லியிருப்பாங்க தெரியுமா? நீங்க வந்து எப்படி நீங்க கேர்ல்ஸ் டீம் எப்படி பாய்ஸ்க்கு அகைன்ஸ்ட்டா வந்து விளையாட போறீங்க? பார்த்து நீங்க பாட்டுக்கு இந்த மேட்ச்சுக்கு வந்துட்டு எங்ககிட்ட எங்களால அடிபட்டுருச்சுன்னுலாம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெறைய வச்சு கலாய்ச்சிருப்பாங்க தெரியுமா? ஸோ அதெல்லாம் அவங்க மைண்ட்ல ஓடுது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அடிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ திங்க் அது லாஸ்ட் பால்ன்னு நெனைக்கிறேன். அந்த இடத்துல சரியா கிளாரிட்டி இல்ல. ஏன்னா இவங்க வந்து பால் அடிப்பாங்க, 6க்கு போகும். அதோட அந்த டீம் கேர்ல்ஸ் டீம் வந்து வின் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாரி முடிச்சுருவாங்க. இதுக்கப்புறம் தாங்க ஒரு அழகான ஒரு சீன் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ பாய்ஸ் டீம்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர சோகமா அங்கருந்து போயிட்டுருப்பாங்க. அண்ட் நம்ம மணி பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் நிப்பாரு. நின்னு திரும்பி தங்கம்ம பார்ப்பாரு. பார்த்துட்டு போயிட்டு பயங்கரமா வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அதாவது என்ன ஒரு பேட்டிங் செம்மையா நீ பேட் பண்ண சான்ஸே இல்ல. உங்களோடலாம் விளையாடணும் அப்படின்னா, வெறும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்தா பத்தாது போல இருக்கு. மென்டல் ஸ்ட்ரென்த்தும் வேணும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசுவாரு. அண்ட் அதே மாரி நம்ம தங்கமும் பார்த்தீங்கன்னா, நீ பயங்கரமான ஸ்டார் பிளேயரு செம்மையா விளையாடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அவங்க வந்து அவங்கள பயங்கரமா பாராட்டிப்பாங்க. ஸோ அவ்ளோ ஒரு ஈகோ, அவ்ளோ பிரச்சனை எல்லாம் இருந்தாலும், அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து இந்த மாரி அவங்களோட ஸ்ட்ரென்த்த பத்தி பேசிக்கிட்டது, அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் போயிட்டு பசங்க எல்லார்ட்டயும் உட்கார்ந்து வந்து பேசுறாரு. இத நான் முன்னாடியே பேசியிருக்கலாம். பட் அந்த டைம்ல உங்களுக்கு ஈகோ மண்டைக்கு மேல ஏறி இருந்தது. ஸோ இப்ப வந்து பேசுறதுக்கு கரெக்ட்டான டைம்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஈகோ இல்லாம உங்களுக்குள்ள ஆல்ரெடி அந்த ஒரு ரேப்போ நீங்க பில்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்டின்னா, இந்த மாரி நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இந்த மேட்ச்ல. இதெல்லாம் ஈஸியா நீங்க வந்து வின் பண்ணியிருக்கலாம். கேர்ல்ஸ் டீம பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. என்னதான் வந்து பாய்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டா விளையாடுறது டஃப்ன்னு தெரிஞ்சாலும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மோட்டிவேஷனலா அவரும் பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தங்கம் அண்ட் மணி வந்து பேசுறாங்க. ஸோ அப்போ நம்ம மணி என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஏதோ இந்த சண்டையில வந்து நம்மளோட பெட்டர் வெர்ஷன வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல அப்படின்ற மாரி கேட்பாரு. அண்ட் நம்ம தங்கம்மா பார்த்து எனக்கு என்னமோ நீ பயங்கர ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆல்ரவுண்டரா வரப்போறேன்னு நினைக்கிறேன். ஜாலியா அப்படியே பேசிட்டு அந்த பழைய மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கரெக்ட்டா அப்பன்னு பார்த்து நம்ம மணியோட ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா அனு. எனக்கு என்னன்னா இந்த இடத்துல நம்ம மணி வந்து இந்த அளவுக்கு பதட்டப்படாம, கொஞ்சம் ஓப்பனாவே வந்து தங்கம்ட்ட வந்து இந்த அனு தான் கால் பண்றா என்னன்னு தெரியல அப்படின்னு அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டிருந்தாரு அப்படின்னா, அந்த ஒரு சஸ்பீஷியஸா ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகாது. இவரு என்னடான்னா ஃபோன பார்த்தோனே பதறிட்டு யாருன்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு மழுப்பிட்டு, அப்புறம் அனு அப்படிங்கிறாரு. சரி அட்டெண்ட் பண்ணு அப்படின்னா அவர் அட்டெண்ட் பண்றாரு. ஆக்சுவலா அவர் வந்து அனுட்ட வந்து பேசுறதே கிடையாது. ஆனா இவரு இப்ப குடுக்குற அந்த ரியாக்ஷன பார்த்தா, பார்க்குற நமக்கே ஐய்யயோ! ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிற ஃபீல் தான் வருது. ஸோ தங்கம் வந்து அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரும் அட்டெண்ட் பண்றாரு. ஸோ நம்ம அனு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த கிரீஷ் வந்து ஒரு வேலைய பார்த்தாரு தெரியுமா? ஸோ அத வந்து மணிகிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து உன் நம்பர் கேட்டாரு. சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் அப்படிங்கிற மாரி எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்றாங்க. அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் கிரீஷ் நம்ம விஷயத்துல தலையிட மாட்டேன்னு வேற சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னோனே, இந்த சைடு நம்ம தங்கம் ஃபோன வாங்கிட்டு, ஆனா நான் தலையிடுவேன் அப்படின்னுவாங்க. யார் நீங்க அப்படின்னு கேட்டா, நான் மணியோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்ற மாரி ரொம்ப கோவமா சொல்லிட்டு, அப்படியே வந்து கால வந்து கட் பண்ணிருவாங்க. நம்ம மணி ஐய்யயோ! என்ன நீ இவ்ளோ ஓவர் பொசசிவா இருக்க அப்படின்னு சொன்னோனே, தங்கம் வந்து நான் எதுவும் தப்பா எதுவும் சொல்லலல்ல அப்படின்ற மாரி அவங்க கேட்டது வந்து நல்லாருக்கும். சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லிருவாரு. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு நடக்கும். அதாவது அந்த ஆங்கர் அகாடமில வந்து ராஜேஷ் இருக்காரு தெரியுமா? ஸோ அவரு வந்து நம்ம அனு கிட்ட போயிட்டு, இவங்க கிட்டலாம் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஏன்னா இந்த எம்என்சி அகாடமிக்குள்ளார வந்து என்னைய வச்சு ஒரு பிரச்சனைய ஒரு கன்ஃப்யூஷன வந்து கிரியேட் பண்ணாங்க. இப்ப அடுத்து உன்னைய வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. இப்ப அதனால தான் உன்ட்ட வந்து வந்து நார்மலா பேசுற மாரி பேசி இன்ஃபர்மேஷன கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து அவங்கள நம்பாத அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம அனு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணி நடந்திருக்கலாம். அது இல்லாம அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, டக்குன்னு அந்த எமோஷன்ல வேகமா போய் கிரீஷ்டயே வந்து கேட்டுடுறாங்க. ஏன்னா இந்த மாரி பண்ற அசிங்கமா இல்லையா? அப்படிலாம் சொல்லிட்டு, நீ தான் வந்து அப்ப பிரச்சனைய கிரியேட் பண்ணி எம்என்சி அகாடமிக்குள்ள. அப்ப நீ நேரா போய் அவங்க கிட்ட சாரி கேளு. நீ மட்டும் போய் கன்ஃபஸ் பண்ணல அப்படின்னா, நடந்த விஷயத்தெல்லாம் நானே சொல்லிருவேன் அப்படிங்கிற மாரி வந்து பேசுறாங்க. கிரீஷ்ட்ட போயிட்டு இப்படி பேசலாமா? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ராஜ்சேகர் வந்து அவங்களோட மாமா அப்படிங்கிறது. ஆனா அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து சூப்பரா இருக்கும். நீ வந்து ஒரு கேப்டன்னு கூட கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கிறதுக்கு கூட உனக்கு தகுதியே கிடையாது. ஒரு கேம வந்து இப்படியா இவ்ளோ கேவலமாவா வந்து நீ வந்து ஜெயிக்கணும்னு நெனைப்ப அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ நான் எதிர்பார்த்த மாரியே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜசேகர் வந்து அனுவ கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. ரொம்ப கேஷுவலா கேட்கிறாரு. உனக்கு ஐசைட் ப்ராப்ளம் இருக்குன்னு வந்திருக்கேன் மெடிக்கல் டெஸ்ட்ல அப்படின்னோனே, ஆமா சார் ஸ்டார்ட்டிங்ல அந்த அகாடமி ஜாயின் பண்ணதுலேருந்தே எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் இது வந்து பெர்ஃபார்மன்ஸ வந்து புவர் அப்படின்ற மாரி காட்டுது. இன்காம்பிட்டன்ட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சான்ஸே இல்ல. என்னால டீம்ல வச்சுக்க முடியாது அப்படின்னுவாரு. இவங்களும் வந்து டீம விட்டு என்ன தூக்கிராதீங்க, தூக்கிராதீங்க அப்படிங்கிறாங்க. அப்பதான் நம்ம ராஜசேகர் வில்லத்தனமா ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிச்சுட்டு, ஐய்யயோ! நான் டீம விட்டு தூக்குறேன்னு நெனச்சீங்களா? அப்படிலாம் கிடையாது. அகாடமிய விட்டே தூக்குறேன். அனுவும் பயங்கரமா கெஞ்சி பார்ப்பாங்க. ஆனா அவர் சுத்தமா ஒத்துக்கவே மாட்டாரு. மாதையன் வந்து பேசறதுக்காக ட்ரை பண்ணுவாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஜாக்கி வந்து நான் வேலூர் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அவன்ட்ட பேசாம இக்னோர் பண்ணிட்டு பக்கத்து ரூமுக்கு போயிடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் அவரு நம்ம மாதையன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எல்லாம் பிராக்டிஸ்க்காக வந்திருப்பாங்க. அப்ப வந்து ரங்கன்ட்ட போய் ஒரு நிமிஷம் சார் நான் வந்து எல்லார்ட்டயும் பேசணும். பசங்ககிட்ட பேசணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னுவாரு. எல்லார் முன்னாடியும் வந்து சாரி கேட்கணும் அப்படின்றதுக்காக, நான் அன்னைக்கு ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்ததுனால தான் உன்ன அடிச்சுட்டேன். நான் அடிச்சது ரொம்ப
ரொம்பவே பெரிய தப்பு தான். எனக்கு வந்து உன்ட்ட பேசாம இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ என்ன அடிக்கணும்னா அடிச்சுக்கோ. என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா பேசாம மட்டும் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரேக் ஆயி அவர் பேசுவாரு. ஆனா அப்பவுமே நம்ம ஜாக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கோவம் அங்கருந்து கிளம்பி போயிடுறாரு. பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் போயிட்டு ஜாக்கிட்ட பேசுவாரு. அந்த சீனுமே ரொம்ப அழகா இருக்குங்க. அவர் வந்து அவரோட அகாடமி டேஸ பத்தி வந்து பேசுவாரு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறப்போ எவ்ளோ ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குமே ரொம்ப க்ளோஸா ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். ஆனா ஒரு ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்த தப்பு பண்ணி அவனோட லைஃப்பும் ஸ்பாயில் ஆயிருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்ட் இல்ல அப்படிங்கிறதுக்கான அந்த ரிக்ரெட் அண்ட் அந்த பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த தப்ப மட்டும் நீ பண்ணிறாத. ஒரு ஈகோனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப லூஸ் பண்ணிறாத. இங்கேருந்து நீ வெளிய போன அப்படின்னா, அதுக்கு நீ சர்வைவ் பண்றதுக்கு வெறும் ஸ்கில் மட்டும் பத்தாது. உனக்கு வந்து யூ நீட் பீப்பிள் அப்படிங்கிற மாரியும் வந்து அவரு சொல்லுவாரு. ஸோ அந்த அட்வைஸ் வந்து உண்மையிலேயே இந்த வெப் சீரிஸ்ல மட்டும் இல்ல, இன் ரியலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்காகிற ஒரு விஷயம் தான். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாதேயன் அவங்க அம்மாவ வந்து ஹேண்டில் பண்ற சீன்ங்க. ஏன்னா அது ரொம்ப ரியலா காட்டியிருப்பாங்க. அவங்க வந்து ட்ரிங்க் இத்தன நாள் அடிக்ஷன் இருந்தது. இப்ப அத அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்குமே வந்து போகல அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கு அந்த வித்ட்ராவல் சிம்ப்டம்ஸ் வந்து அவங்கள ரொம்பவே வந்து பாதர் பண்ணுது. ஸோ அவங்களால வந்து ட்ரிங்க் வேணும் வேணும் அப்படிங்கிற மாரி வீட்ல வந்து ரொம்ப வித்தனமா நடந்துக்கிறது. ஈவன் மாதேயனே வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ற மாரிலாம் வராங்க. பட் அவர் அந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது நல்லாருக்கும். ஏன்னா அவருக்கும் இனிஷியலா கோவம் வருது. ஏன்னா அவங்க திரும்பவும் ட்ரிங்க் வேணும்னு கேட்கறாங்களேன்னு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க படுற கஷ்டத்தையும் புரிஞ்சுகிட்டு, அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சு, அவங்கள வந்து தூங்க வைக்கிறது. அண்ட் நான் வந்து ஒரு கதை சொல்லவா அப்படின்னு சொல்லி அவங்கள காம் டவுன் பண்ணது அந்த சீன் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஸோ இப்ப இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆகுறப்போ அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயத்துல எண்ட் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷிக்கு வந்து ஒரு கால் வருது. பார்த்தா அவங்க அம்மா கால் பண்றாங்க. அண்ட் அவங்க வந்து கால்ல அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அப்பாக்கு வந்து பேங்க்ரப்ட் ஆயிருச்சுப்பா. அவர் வந்து போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அண்ட் ரிஷி பார்த்தீங்கன்னா, செம்மையா ஷாக் ஆகுறாரு. ஸோ அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ எபிசோட் 91 ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். இப்ப நம்ம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.